வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜ் மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 2 வைப்ரன்ட் கலர்ஸ் 2 பேஸ் வேரியன்ட். இப்போதைக்கு லான்ச்சிங் ஈவெண்டா ஹையர் வேரியன்ட் 12GB RAM 512GB RAM 1,10,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு லான்ச்சிங் பிரைஸா கோட் பண்ணிருக்காங்க இந்த மொபைல். இந்த S25 எட்ஜ் இந்த மொபைல்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் தின்னஸ்ட் அண்ட் வெயிட் கம்மியா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வட்டம் சாம்சங். சோ சாம்சங் இந்த வட்டம் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட சீரீஸ்ல. இந்த வட்டம் எட்ஜ் சீரீஸ் ஒரு புது வகையான சீரீஸா இருக்க போதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த போன் வெறும் உங்களுக்கு ஒரு 5.8mm திக்னஸ் தான், வெயிட் 163 கிராம் வெயிட் தான். இந்த போனோட கான்செப்ட் இது மட்டும் தான். ஏன்னா இந்த ஒரு 5.8mm திக்னஸ்ல இன்னைக்கு எந்த பிராண்டும் இப்படி ஒரு மொபைல் கொண்டு வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு சாம்சங் அச்சீவ் பண்ணிருக்கானே சொல்லலாம். ஆனா இந்த போன்ல ஒரு சில டிராபேக்கும் இருக்குங்க. ஏன்னா இந்த போன்ல பேட்டரி ரொம்ப கம்மி, 3900 ஆம்ஸ் பேட்டரி தான். இந்த S25 கம்பேர் போது பேட்டரி எம்ஏஹெச் 1000 mAh பேட்டரி கம்மி தான். ஆனா இந்த வட்டம் இந்த மொபைல்ல பேட்டரி மட்டும் கிடையாது, உங்களுக்கு டிஸ்பிளே பெருசா இருக்கனால பேட்டரியோட டியூரபிள் நல்லா இருக்கா இல்லையா, கேமிங் எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்கு, என்ன SoC கொண்டு வந்திருக்காங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, வேற இந்த போன்ல வேற என்ன சிறப்பு அம்சம் இருக்கு, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த S25 எட்ஜ் இந்த மொபைல் பத்தி தான் டீடைலா பேசுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். கேலக்ஸி S25 எட்ஜ் இதை பொறுத்தளவு எல்லா அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்த 2 வைப்ரன்ட் கலர்ஸ் கோட் பண்ணிருக்காங்க. 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட்டும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB RAM 512GB வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இப்போதைக்கு லான்ச்சிங் ஆஃபர்ஸா ஹையர் வேரியன்ட் உங்களுக்கு 1,10,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க பேஸ் வேரியன்ட்டோட பிரைசிங். சோ புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்றேன். சோ அதையும் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் நம்மளுக்கு டிசைன்ல இருந்து தான் பார்ப்போம். ஏன்னா இந்த வட்டம் இந்த S25 எட்ஜ் பாத்துட்டீங்கன்னா டிசைனை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இந்த வட்டம் சாம்சங். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மொபைலா இன்னைக்கு திக்னஸ் கம்மியாவும் வெயிட் கம்மியாவும் இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்க. திக்னஸ் பார்க்கும்போது வெறும் ஒரு 5.8mm திக்னஸ் தான், வெயிட் பார்க்கும்போது 163 கிராம் வெயிட். பேக் சைட்ல உங்களுக்கு நல்ல க்ளோவியான கிளாஸ் பாடி பில்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல அண்ட் 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பக்கத்துல ஃபிளாஷோட அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு 6.7 இன்ச்ல செராமிக் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு டிஸ்பிளேக்கு. சோ அதனால ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ஸ் பயங்கரமா இருக்கும், உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணும் சொல்லிட்டு இங்க சாம்சங் சைட்ல இருந்து கவர் பண்றாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 3900 ஆம்ஸ் பேட்டரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் திக்னஸ் வெறும் ஒரு 5.8mm தான் இருக்கு. இந்த போன் பாத்தீங்கன்னா பாக்கெட்ல வியர் பண்ணாலும் கையில ஹோல்ட் பண்ணாலும் கையில இருக்கிற ஃபீலிங்ஸே சுத்தமா இல்ல, சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. இந்த வட்டம் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஸ்லிம்மஸ்ட் அண்ட் வெயிட் கம்மியான ஒரு போன் இந்த சாம்சங் S25 எட்ஜ் இடம் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்ல LPTO AMOLED டிஸ்பிளே 2x பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+, கார்னிங் Gorilla Glass Ceramic 2 with Quad HD+ டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்பிளேக்கு உங்களுக்கு ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ஸ் சூப்பராகவே இருக்கும் சொல்லிட்டு சாம்சங் சைட்ல கவர் பண்றாங்க. மீதிபடி டிஸ்பிளே 2x பேனல் சொல்லவே வேண்டாம், நம்ம S25 சீரீஸ்ல பார்த்த சேம் டிஸ்பிளே தான் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. தாறுமாறா இருக்கு, இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்ல விசிபிளா இருக்கு. அந்த 4 edges நல்ல கர்வியா நல்ல பெசல்ஸ் லெஸ்ஸா இந்த டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. தாறுமாறான ஒரு டிஸ்பிளே சொல்லிக்கலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் வெறும் ஒரு 163 கிராம், திக்னஸ் 5.8mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 One UI 7 சப்போர்ட், IP68 ரேட்டிங், eSIM சப்போர்ட்டும் இருக்கு, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், சாம்சங் டெக்ஸ்டும் இதுல இருக்கு, நாக் செக்யூரிட்டியும் அவைலபிளா இருக்கு. சோ இது மாதிரி ரெகுலரா சாம்சங்ல ஹையர் எண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்ட்ல அதே மாதிரிதான் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 3900 ஆம்ஸ் பேட்டரி. S25ல பார்க்கும்போது உங்களுக்கு 4900 ஆம்ஸ் பேட்டரி. பட் ஆனா இங்க 3900 ஆம்ஸ் பேட்டரி. சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட் பேசிக் சார்ஜ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 30 மினிட்ஸ்ல 55% ரீச் ஆயிருது. உங்களுக்கு இந்த One UI ஆப்டிமைஸா இருக்கிறதுனால உங்களுக்கு 1 டே வரைக்கும் ஒரு மாடரேட் யூசருக்கு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஹெவி யூசருக்கு கண்டிப்பா twice a day கண்டிப்பா சார்ஜ் போட்டே ஆகணும். இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 200MP OIS சப்போர்ட் 1.7 அப்பச்சர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. at 12MP அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட்ல 12MP ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹையஸ்ட் 8K வரைக்கும்
வீடியோ எடுக்க முடியும் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K எடுக்க முடியும் 60 and 120 frame per secondsல வீடியோ எடுக்க ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லைக்ஸ் இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்களோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா வருது. டே லைட் ஆகட்டும், இன்டோர் ஆகட்டும், வீடியோட ஃபுட்டேஜ் அருமையா இருக்கு. அண்ட் எடுக்கிற ஷார்ட்ஸ், பிரைமரி சென்சர் எடுக்கிற ஷார்ட்ஸ், டீடைலிங் ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ் அண்ட் டே லைட், இன்டோர் எல்லாமே நல்லா சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். கேமரா எந்த ஒரு குறையும் இல்லாம அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த மொபைல்ல என்ன SoC கொண்டு வந்திருக்காங்கன்னா ஸ்னாப் டிராகன் 8 எலைட் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 7 கோர் ப்ராசஸர், 8 கோர் கிடையாது, 7 கோர் ப்ராசஸர் அண்ட் ஒரு 3nm சிப்செட் அண்ட் 4.47 GHz கிளாக் செட் பண்ணி 7 கோர் சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு தாறுமாறான சிப்செட்னே சொல்லிக்கலாம். ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஹீட்டிங் சுத்தமா கிடையாது, நல்லாவே இங்க டெவலப் பண்ணிருக்காங்க சாம்சங் சைட்ல இருந்து. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க சிப்செட் செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜ் இந்த வட்டம் இந்த S25 சீரிஸ்ல எட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு புது சீரிஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்லிம்மஸ்ட் அண்ட் வெயிட் கம்மியா இன்னைக்கு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் போனா எடுத்துட்டு வந்திருக்காங்க. வெறும் ஒரு 5.8mm தான் திக்னஸ். இந்த போனை கையில கொண்டு போனா ஒரு மீட்டிங் நடக்கிற இடத்துல நம்ம போனை வச்சோம்னா எல்லாரோட லுக்கு மீட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த போன் மேல இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த போனை செம்மாவே பில்ட் பண்ணிருக்காங்க, செம்ம ஹைப் ஏத்தி வச்சிருக்காங்க இந்த போனை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜ் நிஜமே ஒரு தரமான ஒரு மொபைல். பிரைசிங் கூட தான் இருக்கு, அவசரப்படாதீங்க. இந்த மொபைல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 6 to 7 months வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் பிரைஸ் டாக் இறங்கும். ஸோ இந்த போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம எதுக்காக போன் எடுக்கிறோம், எந்த கான்செப்டுக்காக நம்மளுக்கு போன் எடுக்கிறோம், இந்த போன் நம்மளுக்கு செட் ஆகுமா, அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு எடுத்தீங்கன்னா எந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்டா இருந்தாலும் ஒரு தரமான ஒரு மொபைல் உங்க கையில இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.